யார் அந்த மதன்? எப்படி ஒரு டேலண்ட்? மதன் எங்கள் அண்ணன். அவரை பற்றி நான் நிறைய சொல்லணும். சொல்லியிருக்கலாம் நீ ஃபுல்லாகவே. ஒர்க்காக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டெக்னீஷியனாக எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே ஆளினால் எல்லா ஒர்க்கும் தெரியும். எங்கள் ஏரியாவின்னு ஒரு தாமசம் எடிசன் சொல்லிக்கலாம். சிம்பிளாக சொல்லலாம், அப்படி சொல்லிட்டு போயிடலாம். எல்லா வேலையும் பார்ப்பாரு, இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். எந்த ஹெல்ப்புன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அது எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, அவரால் முடியலையோ ட்ரை பண்ணுவார், முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சாப்பிட்ற விஷயத்தை பற்றி சொல்லலாம்னா அவர்கிட்ட நான் சொல்கிறேனே, அவருக்கு இல்லைன்னா கூட எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருவாரு. எனக்கு இல்லைப்பா நீங்கள் சாப்பிடுங்கப்பான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவாரு. ஒரு அன்னை தெரசா மாதிரி அவர் 4 பேர் வாழணும்னு நினைப்பார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவரோட ஆக்டிங் திறமையை பற்றி சொல்லணும்னா எங்கள் ஏரியாவின் எஸ்ஜே சூர்யான்னு சொல்லலாம். அவருக்கு கிடைக்கிற மாதிரியே அவர் கரெக்டாக யூஸ் பண்ணிப்பார். அதான் நம்மளுக்குன்னு ஒரு மேடை நம்மளுக்கு தனியாக உருவாக்க போகிறது இல்லை, கிடைக்கிற மாதிரியே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு அவர் சொல்கிற டைலாக் அது அவருக்கு தான் அந்த டைலாக்கு. அதே மாதிரி எங்கள் ஏரியாவின் நடிப்பு அசுரன் பெருமையாக சொல்லிக்கலாம். அவர் அந்த நடிப்புக்காண்டி அந்த விக்ரம் பண்ணுற மாதிரி அவரே வருத்திப்பார், உடலை வருத்திப்பார். லேடிஸ் கெட்டப் போடுவார். என்ன கெட்டப் சொன்னாலும் அந்த கெட்டப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவார். நடிப்பு அசுரன் எங்கள் அண்ணன். யார் அந்த மதன்? எப்படி ஒரு டேலண்ட்? மதன் எங்கள் அண்ணன். அவரை பற்றி நான் நிறைய சொல்லணும். சொல்லியிருக்கலாம் நீ ஃபுல்லாகவே. ஒர்க்காக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டெக்னீஷியனாக எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே ஆளினால் எல்லா ஒர்க்கும் தெரியும். எங்கள் ஏரியாவின்னு ஒரு தாமசம் எடிசன் சொல்லிக்கலாம். சிம்பிளாக சொல்லலாம், அப்படி சொல்லிட்டு போயிடலாம். எல்லா வேலையும் பார்ப்பாரு, இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். எந்த ஹெல்ப்புன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அது எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, அவரால் முடியலையோ ட்ரை பண்ணுவார், முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சாப்பிட்ற விஷயத்தை பற்றி சொல்லலாம்னா அவர்கிட்ட நான் சொல்கிறேனே, அவருக்கு இல்லைன்னா கூட எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருவாரு. எனக்கு இல்லைப்பா நீங்கள் சாப்பிடுங்கப்பான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவாரு. ஒரு அன்னை தெரசா மாதிரி அவர் 4 பேர் வாழணும்னு நினைப்பார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவரோட ஆக்டிங் திறமையை பற்றி சொல்லணும்னா எங்கள் ஏரியாவின் எஸ்ஜே சூர்யான்னு சொல்லலாம். அவருக்கு கிடைக்கிற மாதிரியே அவர் கரெக்டாக யூஸ் பண்ணிப்பார். அதான் நம்மளுக்குன்னு ஒரு மேடை நம்மளுக்கு தனியாக உருவாக்க போகிறது இல்லை, கிடைக்கிற மாதிரியே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு அவர் சொல்கிற டைலாக் அது அவருக்கு தான் அந்த டைலாக்கு. அதே மாதிரி எங்கள் ஏரியாவின் நடிப்பு அசுரன் பெருமையாக சொல்லிக்கலாம். அவர் அந்த நடிப்புக்காண்டி அந்த விக்ரம் பண்ணுற மாதிரி அவரே வருத்திப்பார், உடலை வருத்திப்பார்.